ஸோ கொத்து வந்து பார்க்கவே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆவி பறக்க வேற கொண்டு வச்சிருக்காங்க. பார்ப்போம். இந்த ப்ரௌன்ஸ்ல வந்து சில பேர் டெவல் அப்படின்னுட்டு சோஸ் மட்டும் நிறைய வச்சிருப்பாங்க. அதில் வந்து இந்த ஸ்பைசி எதுவுமே இருக்காது. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். பரோட்டா வந்து சாஃப்டாக இருக்குது. சில இடங்களில் பரோட்டா வந்து நம்ம வந்து பரோட்டா கூட ஃபைட் பண்ணணும், அப்போ தான் பரோட்டா வரும். மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ் பீச் ஹோட்டல் ஸ்பொட்டுக்கு வந்து உள்ளே வந்துட்டோம். ஸோ இடமைப்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேருக்கு வந்து ஒரு நேச்சரில் இருந்து சாப்பிட விருப்பம், சில பேருக்கு சாப்பிட்டுட்டே பீச்சை பார்க்குறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ஒரு நேச்சரோட கலந்த ஒரு இடமா தான் இருக்குது. கண்ணாடி கங்கால வந்து வயல்வெளி இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது வயல் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு வந்து ஒரு பிடிச்ச ஒரு இடம். அந்த இடத்துல போய் நம்ம தனியாக இருந்தால் கூட அந்த நிறைய டிப்ரெஷனுக்கு எல்லாம் ஆளாகாமல் அப்படி ஒரு ஃப்ரீடமாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இட அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ சில இடங்களில் வந்து சிம்பிளாக பட் குவாலிட்டியாக நல்ல ஒரு டெக்கரேஷனாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரூம்ஸ் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. இருந்தாலும் இவங்களுடைய மெனு கார்டு பற்றி சொல்ல வேணும். யாழ்ப்பாணத்தை பார்க்கலையும் அவரேஜான ப்ரைஸ் குறைவாக தான் இருக்குது. அவங்களோட எல்லா ஃபுட் ஐட்டங்களுமே ஒரு கார்ட்டில் வந்து இதில் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் வீடியோவில் வந்து ஜூம் பண்ணி காட்டுவோம். ஸோ நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதையும் தாண்டி வந்து ப்ரைஸ் நான் சொன்ன மாதிரி தான் வெளியிடங்களை பார்க்கலையும் ஒரு கொஞ்சம் குறைவாக இருக்குது. பட் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் நண்டு சூப் வந்து ரெடி ஆகி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சூப் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். சூப் வந்து ஸ்பைசியாக, சில இடங்களில் வந்து இந்த அளவு பரிமாணம் இந்த உப்பு எல்லாமே வந்து அளவாக போட மாட்டாங்க. பட் நல்லா இருக்கு. இன்னொன்று நண்டு எல்லாமே நல்ல ஜாஸ்தியாக கூட போட்டிருக்காங்க. சில பேர் வந்து இந்த ஃபுட் ரிவ்யூவில் வந்து கமெண்ட்ஸ் போடுவீங்க, அதாவது ரிவ்யூக்காக ரெஸ்டாரண்ட்ஸ்காரங்க உங்களுக்கு கூட வைக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி. பட் ரிவ்யூக்காக சில பேர் அப்படி செய்வாங்க, ஆனால் பெரும்பாலான இடங்கள்ல அப்படி செய்கிறது இல்லை அப்படின்னு நான் அந்த இடத்துல சொல்லிக் கொடுக்குறேன். பட் அந்த சூப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து இந்த அடிக்க அந்த குளிர் காய்ச்சல் அவங்களெல்லாம் அடிக்க உடனே பறந்துடும். பட் வேறு லெவலில் செஞ்சுருக்காங்க. பட் ஸ்பைசியாக இருந்தாலும் சரி, எல்லாமே இதுக்கு போடக்கூடிய அனைத்து இன்க்ரீடியன்ஸும் வந்து வேறு லெவலில் செம்ம டேஸ்ட்டு கொடுக்குது. சுட சுட இந்த மழை காலங்களில் வந்து இது குடித்தா சூப்புன்றது எப்போவுமே உடலுக்கு தென்பு அப்படின்றதும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ கண்டிப்பாக இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து நிறைய ஃபுட் ஐட்டங்கள் இருக்குது. பட் நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து எத்தனை மார்க்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கணும். பட் சூப் வந்து ஒரு 100க்கு 100% சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க. எல்லாமே அளவான இதில் வந்து எல்லாமே போட்டிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லலாம். சரி, அடுத்து வந்து சிக்கன் சூப் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதுவும் வேறு லெவலில் இருக்குது. பட் நம்ம சில இடங்களில் வந்து போனோடனே சூப் குடிச்சிட்டு நம்ம யோசிப்போம், மிட்டதெல்லாம் நல்லா இருக்காது போல அப்படின்பாடு. பட் இது வந்து வேறு லெவலில் ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருக்கு. ரெண்டுமே குறை சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு விஷயமே இதில் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா இதில் போடக்கூடிய அனைத்து இன்க்ரீடியன்ஸுமே அவ்வளவு அளவாக பர்ஃபெக்டாக போட்டிருக்காங்க. பட் ப்ரைஸும் ஓகே, வெளியிடங்களை பார்க்க கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம இது வந்து கொத்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து 90s கொத்து அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்னடா 90s கொத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு வந்து கறி எல்லாமே போட்டிருக்காங்க. பீஃப் கறி. அப்புறம் வந்து இது வந்து ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ கொத்து வந்து பார்க்கவே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆவி பறக்க வேற கொண்டு வச்சுருக்காங்க. பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். பீஃப் வந்து சில பேருக்கு பிடிக்காது, சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நம்ம எல்லாமே சாப்பிடுவோம். ஸோ அதனால் இது வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம்.
பீஃப் கொத்தும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குது. ஸ்பைசியாக அந்த காலத்தில் இருக்கக்கூடிய கொத்து வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து இந்த இதில் வந்து காட்டிருக்காங்க. வேறு லெவல் டேஸ்ட்ல இருக்கு. நம்ம வந்து அதிகமாக பசிக்கும் போது சில இடங்களுக்கு போவோம். அது அந்த பசி ஒரு வாரம் சாப்பிட்டோடனே பசி போன மாதிரி இருக்குது சொன்னால் பெருசாக டேஸ்ட்டாக இருக்காது. பட் அவங்க சொன்ன மாதிரியே கொத்து வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸ்பைசியாக இருக்குது. அதோட இது வந்து 90s கொத்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு வந்து டேஸ்ட் எல்லாமே பிடிச்சிருக்கு. அதில் வந்து குறை சொல்கிற அளவுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. பட் நான் குறை இருந்தால் எல்லாத்தையும் சொல்லுவேன். பட் கொத்துக்கும் வேறு லெவல் டேஸ்ட் இருக்குது. நல்லா ஸ்பைசியாக வேறு இருக்குது. அதோட வெஜ்ஜு சிலது போட்டிருக்காங்க. பட் அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கூட போட்டிருக்காங்க. அது டேஸ்ட்டு கொடுக்குது. கொத்து வேறு லெவல். ஸோ நம்ம இது மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு ஐட்டங்கள் இருக்கு. பட் நெக்ஸ்ட் வந்து ப்ரௌன்ஸ் டெவல். செஃப்பை கூப்பிட்டு தான் நீங்கள் கதைக்கணும். எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்திருக்கு. இந்த ப்ரௌன்ஸில் வந்து சில பேர் டெவல் அப்படின்னுட்டு சோஸ் மட்டும் நிறைய விட்டுருப்பாங்க. அதில் வந்து இந்த ஸ்பைசி எதுவுமே இருக்காது. பட் வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக நெல்லியிலேருந்து வெள்ளை போகிற வழியில் வந்து ஜிஆர் பீச் ஹோட்டல் இருக்குது. ஸோ போகிற வழியில் வயிறு ஃபுல்லாக ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வரலாம். ஸோ நானே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் நம்ம எடுத்த ரிவ்யூலேயே பெஸ்ட்டான ஹோட்டல் சொன்னால் நம்ம நிறைய சொல்லுவோம். பட் அந்த ஹோட்டல்ஸில் வந்து இதையும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கொள்ளலாம். பட் எனக்கு கொத்தாக இருந்தாலும் சரி, சூப்பாக இருந்தாலும் சரி, எல்லாமே பர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க. அந்த போகக்கூடிய அளவுகளில் எல்லாமே வேறு லெவலில் செஞ்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வெள்ளை போகிற வழியில் நீங்கள் நின்னீங்கன்னா, நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னு சொன்னால் இந்த இடத்த வந்து நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதை வந்து நான் ரெக்கமெண்ட் வேறு பண்ணுறேன். பட் டெவல் வந்து வேறு லெவல் இருக்குது. அதையும் தாண்டி வந்து இப்போ சூப்புன்னு சொன்னால் நான் நண்டும் சிக்கனும் சொன்னபடியாக கொண்டு வச்சுருக்காங்க. பட் எல்லா வெரைட்டிலையுமே இங்கே வந்து சூப் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த வகையில் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சூசி அப்படின்னு ஒரு உணவு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து இது எங்கேயுமே ட்ரை பண்ணலை. ஏன்னா ஃபஸ்ட் டைமாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதில் எனக்கு பிடிச்ச இந்த ரெஸ்டாரண்ட்லேயே எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு சொன்னால், சாப்பாடு வந்து எல்லாருக்குமே, அதாவது எல்லா கேட்டகரியில் இருக்கிற ஆட்களுக்குமே கிடைக்கணும் அப்படின்றதால வந்து இங்கே ப்ரைஸ் வந்து குறைவாகவும் கொடுக்குறாங்க, அவரேஜான இதுலேயும் கொடுக்குறாங்க. இன்னொன்று வந்து சர்வீஸ் சார்ஜ் எங்கேயுமே இதில் வந்து எதுக்கையுமே எடுக்கல அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று நம்ம வந்து ஒவ்வொரு உணவு ஐட்டங்களையும் பார்க்க வந்து அங்கே வந்து கலரிங் ஏதாச்சும் ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ கொத்து எடுத்தால் கொத்து கையில் வந்து இந்த கலரிங்காக இருக்கும். பட் இங்கே வந்து கலரிங்கும் சரி, எந்த ஒரு கெமிக்கல் கலந்த எதுவுமே வந்து சாப்பாடு டேஸ்ட்டுக்காக கொடுக்கல அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிக்கொள்கிறோம். பட் அதை கொடுக்காமலே எல்லாத்தினோட டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் வந்து சூசி ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஃபுல் கம்புவாக கொடுக்குறாங்க. நிறைய பேருக்கு வந்து இப்போ ரைஸ் அப்படின்னு சொன்னால் வெளியிடங்கள் வந்து ரைஸ் மட்டும்தான் எடுக்கலாம். ஆனால் இந்த சூசி வந்து ஒரு கம்புவாக கொடுக்குறாங்க. புல்சாய், இதில் வந்து ப்ரௌன்ஸ் டெவல், ஃபிஷ் ஃப்ரை, ஃபுட் ரைஸ் வச்சுட்டு இதோட வந்து நண்டு சூப் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஃபுல் கம்புவாக கொடுக்குறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு எல்லா இதுக்குமே பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து இப்போ சாப்பிடும்போது சில பேருக்கு வந்து கறி இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு வந்து ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ராவாக பொரியல் இருந்தால் பிடிக்கும். பட் இது வந்து ஃபுல் கம்புவாக கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு இலகுமான ஒரு வழியில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ எனக்கு இதில் வந்து நம்ம வந்து பூற்றுவிக்கு போகும்போது உணவுகளை வந்து அலங்கரிக்கிறதுல வந்து முக்கியத்துவம் நம்ம எப்பவுமே கொடுத்துருப்போம். பட் அதில் வந்து இந்த தக்காளி அது இது எல்லாமே சேர்த்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் இங்கே வந்து எல்லாமே சாப்பாடில் கொடுத்து அழகுபடுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இது ஃபஸ்ட்டு இந்த ரைஸ் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கலரிங்ஸ் இல்லை அப்படின்றதுக்கு ஒரு ப்ரூஃபாக நான் காட்டிட்டேன். பட் ட்ரை பண்ணி பார்ப்போம்.
இந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து இந்த சூப் எல்லாமே எங்கள் அந்த காலத்து ஆட்கள் வந்து வைக்கிற ஒரு டேஸ்ட் கொடுக்குது. அதே மாதிரி சாப்பாடும் நம்ம வந்து வீட்டு சாப்பாடுக்கும் கடை சாப்பாடுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் சொல்லுவோம். ஏன்னா வீட்டில் வந்து ஸ்பெஷலாக சமைப்போம். பட் இதே வந்து வீட்டில் இருந்து வந்து இப்படியான விஷயங்கள் வந்து செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்தளவு தரமாக இருக்குது சாப்பாடு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எங்களை பக்கம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதோட வந்து ஃபிஷ் ஃப்ரை வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். சீரியஸ்லி எதுக்குமே குறை சொல்ல முடியலை என்னால். எல்லாமே பர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க. ப்ரைஸ் வேறு லெவலில் இருக்குது. அது இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது பிடிக்கும். ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. பட் இந்த ப்ரௌன்ஸோட சேர்த்து சாப்பிட அல்டிமேட்டாக இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ரைஸ் வந்து நம்ம எவ்வளவோ ரிவ்யூ எடுத்திருக்கோம். வெளியிடங்களை பார்க்கவே இங்கே குறைவாக இருக்குது. இன்னொன்று சாப்பாடு எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படின்றதால வந்து சில ஸ்பெஷல் ஐட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க. அதுலேயும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சிலோன் பரோட்டா எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த பரோட்டாக்கு ஏற்ற மாதிரி சம்பல் தேங்காய் பூ சம்பல் வந்து 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதோடையும் சாப்பிடலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் கூட சாப்பிடலாம். வேறு கறியிலும் இருக்குது. ஸோ எல்லாமே பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம நெல்லியடியில் நெல்லியடிக்கு கிட்ட எடுத்த ரெஸ்டாரண்ட்லேயே இது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. கொடுக்குற ஹாஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தரமான ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த இடத்த நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் நீங்கள் நான் சொன்னாக்க உங்களுக்கு விளங்காது. நீங்கள் வந்து ஒருக்கா சாப்பிட்டு பாருங்கள். எல்லாமே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. இது எனக்கு நம்ம வந்து பசிக்கு சாப்பிடும்போது சாப்பாடு அப்படியே ஃபுல்லாக இறங்குற அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துருக்குறாங்க. அதோடைய போர்ஷனாக இருந்தாலும் சரி, அவங்க வச்சுக்கக்கூடிய ஃபுல் கம்போவாக இருந்தாலும் சரி, எல்லாமே லிமிட்டாக வேறு லெவலில் செஞ்சுருக்காங்க. பட் நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம தம் பரோட்டா சாப்பிட போகிறோம். தம் பரோட்டா வந்து சிக்கன், பீஃப் எல்லாத்துலேயுமே இருக்குது. மட்டன் எல்லாமே இருக்குது. நம்ம வந்து சிக்கன் சொன்னதால சிக்கன் தம் பரோட்டா சாப்பிட போகிறோம். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்றது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். பரோட்டா வந்து சாஃப்டாக இருக்குது. சில இடங்களில் பரோட்டா வந்து நம்ம வந்து பரோட்டா கூட ஃபைட் பண்ணணும், அப்போ தான் பரோட்டா வரும். பட் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து சிக்கன் ஃப்ரை எல்லாம் வச்சுருக்காங்க. சிக்கன் ஃப்ரை, சிக்கன் கறி, மேலே ஒரு லேயரில் வந்து சிக்கன் கறி, அதுக்கு அடுத்த லேயரில் வந்து சிக்கன் வந்து பொரித்து வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே வந்து சிக்கன் கறி. ஸோ சிக்கன் வந்து கூட வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் டேஸ்ட் இது வந்து சுட சுட சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கும். சிக்கன் கறி வந்து வேறு லெவலில் இருக்குது. பரோட்டாவும் சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு தரமான சம்பவத்தை செய்யணும் அப்படின்னு நான் சொல்லிக்கொள்கிறேன். வேறு லெவலில் இருக்குது. இப்போ இதெல்லாம் சாப்பிடாம போகணும், அதெல்லாம் சாப்பிட்றன்ற மாதிரி எது எடுத்தாலுமே எல்லாமே அல்டிமேட் வேறு லெவல் டேஸ்ட்டாக கொடுக்குது. பட் இங்கே வந்து எல்லாருக்குமே உணவு சென்றடையணும் அப்படின்றதுக்காக வந்து மீடியம், லார்ஜ், ஸ்மால் அந்த சைஸ். இப்போ நாங்கள் வந்து ஒவ்வொரு சைஸ்லையும் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் விலைகளும் கொடுக்குறாங்க. பட் இதுக்கு வந்து சில பேருக்கு வந்து இப்போ ஒரு கறி சாப்பிட விருப்பம் இருக்கும், சில பேருக்கு வந்து பட்ஜெட் அப்படி இருக்காது. அதனால் வந்து அவங்க வந்து மீடியம், லார்ஜ் சைஸில் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பாடு டேஸ்ட்டை விட எல்லாருக்குமே சாப்பாடு சென்றடையணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து என்னதான் பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்தாலும் ஒரு சில ஆட்கள் வந்து அதை மென்ஷன் பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து சாப்பாடாக இருந்தாலும் சரி, அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே மனசார சொல்கிறாங்க. பட் வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் இதெல்லாமே ட்ரை பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிக்கொள்கிறேன். மறுபடியும் இந்த இடத்த சொல்லணும்னு சொன்னால் நெல்லியடி வல்லையில் இருக்கக்கூடிய
யாழ் பீச் ஹோட்டலுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இப்படியான ஒரு தரமான சம்பவம் செய்யலாம். அதையும் தாண்டி இதில் வந்து வியூ பற்றி நான் சொல்லியிருந்தேன். பட் சில பேருக்கு வந்து சாப்பாடு பசிக்கு வருவீங்க, சில பேர் வந்து டிப்ரெஷனில் வருவாங்க, சில பேர் வந்து சாப்பிட்டா தானே இந்த கோவங்கள்லாம் போகும் அந்த மாதிரி வருவாங்க. பட் இருந்து வந்து அந்த பின்னால் வந்து ஒரு வயல்வெளி இருக்குது. பட் இந்த வியூவே ஒரு நல்லா இருக்குது. அந்த வியூவை பார்த்துட்டு சாப்பிடும்போது வந்து அதுக்கு சொல்கிறேன்னே தெரியும், மெய் மறந்து சாப்பிட்றது அப்படின்றது அதான் இருக்கணும். சாப்பாடாக இருந்தாலும் இடமா இருந்தாலும் சரி, அந்த சாப்பாடுல இருக்கக்கூடிய கொம்போவா இருந்தாலும் சரி, அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அதாவது எல்லாருக்கும் உணவு போடணுன்றதுக்காக கொடுக்கக்கூடிய சைஸ் இருந்த அந்த சாப்பாடு மீடியம் லார்ஜ் எல்லாமே இருந்தாலும் சரி, எல்லாமே பெர்ஃபெக்டா ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ்ல நான் பாக்குறேன்டா கண்டிப்பா இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்றேன். நம்ம வந்து யாழ்ப்பாணத்துல கூட எவ்வளவோ பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு எல்லாம் போயிருக்கிறோம். பட் இந்த ஐடியாஸ்ல இந்த டேஸ்ட்ல நம்ம கண்டிப்பா ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் சாப்பிட்டுருக்கோம். ஸோ அந்த இடங்களையும் தாண்டி இந்த இடத்துல வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பா நீங்க இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்றதையும் சொல்லிக் கொடுறேன். சிக்கன் தம் பரோட்டா வேற லெவல்ல இருக்கு. ஆனா இது வந்து இந்த சுட சுட சாப்பிடணும். ஸோ வந்த உடனே அவங்க போட்டு திரைக்கு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கெப்ஃபிஷ் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. பட் இதுவும் ஒரு ஃபுல் காம்போவா தான் இருக்கு. புல்சாய் வந்து வச்சிருக்காங்க. இது 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 கூட சிமோன் லார்ஜ்ல வந்து சைஸ்ல கொடுக்குறாங்க. பட் நான் சிமோல ஆர்டர் பண்ணபடியா எனக்கு 3 ஃபிஷ் வச்சிருக்காங்க, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வச்சிருக்காங்க, சோஸ் வச்சிருக்காங்க, புல்சாய், அதோட ஒனியன், அதோட வந்து சிலோன் பரோட்டா இதுவும் கொடுக்குறாங்க. ஸோ பைட்ஸா நீங்க சாப்பிடணும்னு சொன்னா இந்த விஷயத்த ஆர்டர் பண்ணலாம். பட் பார்ப்போம், ஒவ்வொன்றா பார்ப்போம் இது வந்து எப்படி டேஸ்டா இருக்குண்டு. ஸோ நம்ம வந்து ஒரு ஃபிஷ் ஃப்ரை ஃபர்ஸ்ட்டு அடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, அதுக்கு வந்து குட்டியாக லெமன் கட் பண்ணி வச்சுக்காங்க. சரி, நம்ம வந்து ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃபிஷ்ஷை. வேறு லெவலில் இருக்கு. நம்ம வந்து இந்த சம்பளம் வந்து நிறையத்தோட ட்ரை பண்ணி பார்த்துப்போம். பட் மீனோடு ட்ரை பண்ணதில்லை. கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. நல்லா தான் இருக்கு. மீனுக்கு வந்து அந்த மசாலா எல்லாம் வேற லெவலில் போட்டிருக்காங்க. உப்பு வந்து அவ்வளவு கரெக்டா போட்டிருக்காங்க. இந்த எல்லாத்துக்குமே உப்பு கரெக்டா போட்ட ஒரு ரெஸ்டாரண்ட்னா இந்த ரெஸ்டாரண்ட் மட்டும்தான். அதை வந்து நம்ம அடிக்கடி மென்ஷன் பண்ணிக்கொள்ளணும். ஏன்னா ஒரு சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் உப்பு கூடிடும். ஆனாலும் நம்ம வந்து ரிவ்யூவில் சொல்லிடுவோம். கடைசி லாஸ்ட் ரிவ்யூவை பார்க்குற லாஸ்ட் நபர்களுக்கு வந்து விளங்கும். நம்ம லாஸ்ட்ல வந்து சொல்லிடுவோம் இதுக்கு வந்து கொஞ்சம் கூட இருக்குன்னு. பட் இதுல வந்து உப்பு கரெக்டா போட்ட ரெஸ்டாரண்ட் இதுன்னு சொல்லலாம். எல்லாமே டேஸ்டா இருக்கு. ஃபிஷ் வந்து அவ்வளோ அதை இதா பிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிட்டு பார்ப்போம். அதுவும் நல்லா இருக்கு. பட் நீங்கள் எல்லாமே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தீங்கன்னா ஐ திங்க் கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி நல்ல குவாலிட்டியோட வந்தால் இப்போ ஐயோ இது கூட ப்ரைஸாக இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் அவங்க ப்ரைஸ் வேறு வச்சுருக்காங்க, மீடியம் லார்ஜ் ப்ரைஸ் இல்லாமல் வச்சுருக்காங்க. ஸோ வந்தால் ஒரு தரமான சம்பவம், வயிறு நிறைய கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி வயிறு நிறைய எல்லாருமே ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் எல்லாருமே சாப்பிடக்கூடிய வகையில் செஞ்சுருக்காங்க. அதையும் தாண்டி வந்து சர்விங் சார்ஜ் இல்லை. இன்னொன்று வந்து இங்கே வந்து நீங்கள் ஒரு வெட்டிங்குக்கோ அல்லது எங்கேயாச்சும் ஒரு பெரிய ஒரு ஃபுட் ப்ரௌட்டாக வந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே இருந்து சாப்பிடக்கூடிய ஹோல் அரேஞ்ச்மெண்ட்டும் செஞ்சுருக்காங்க. பட் எந்த ஒரு சர்விங் சார்ஜுமே இல்லாமல் ஓரளவு ப்ரைஸ் கம்மியாக, அதாவது எல்லாருக்குமே சாப்பாடு போடணுன்றதுக்காக மீடியம் லார்ஜ் குவாலிட்டியோட வச்சிருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் சொன்னால் கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட். இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே அவரேஜாக இருக்கக்கூடிய ஆகலனாலும் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு போகலாம். பட் எனக்கு இதில் நம்ம வந்து கடைசியாக ஃபுட் ரிவ்யூவில் வந்து ஏதாச்சும் ஒரு உணவு வந்து மெயினாக சொல்லிட்டு போவோம். பட் எனக்கு சீரியஸ்லி இதில் எது சொல்கிறேன்னு தெரியல, எல்லாமே டேஸ்டாக இருக்குது. கொத்து ஒரு விதமான டேஸ்டாக இருக்குது, அவங்களோட அந்த சாப்பாடு நல்லா இருக்குது, இந்த இந்த வைட்ஸுக்கு எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. வல்லை போகிற வழியில் வந்து நெல்லியடி போகிற வழியில் வல்வையில் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்தால் இந்த மாதிரியான ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சுட்டு போகலாம் அப்படின்றதையும் சொல்லிக்கொள்கிறேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய மெனு கார்டு வந்து நான் லாஸ்ட்டாக வந்து வீடியோவில் மென்ஷன் பண்ணிவிடுறேன். ஸோ கண்டிப்பாக எந்த ஒரு உணவுகளுக்குமே நம்ம வந்து குவாலிட்டி கம்மி அப்படின்னா சொல்ல வரையில. கலரிங் இல்லாமல் நம்ம வந்து கெமிக்கல், அதாவது டேஸ்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து நிறைய ஆட் பண்ணுவாங்க. பட் எல்லாமே இல்லாமல் குவாலிட்டியாக கொடுக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட் சொன்னால் கண்டிப்பாக யாழ் பீச் ஹோட்டலில் நான்
நீங்கள் புக் பண்ணி சாப்பிடலாம். ஸோ ஒரு நெல்ல வியூவாக இருந்தாலும் சரி, இடமைப்புகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. கீழே வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. பட் நாங்கள் வந்து அந்த வியூவை பார்த்துட்டு, அதாவது அந்த வயல்வெளியை பார்த்துட்டு சாப்பிட்றோம்ன்றதுக்காண்டி இதை வந்து நம்ம மேலே சாப்பிட்றோம். இடமைப்புகளாக இருந்தாலும் சரி, சாப்பாடாக இருந்தாலும் சரி, எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சாப்பாடுகளும், ஒரு சில சாப்பாடுகள் வந்து ஸ்பெஷலான ஐட்டங்கள் எல்லாமே நாங்கள் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறமா வந்து இங்கே இருக்கக்கூடிய ஐட்டங்களாக இல்லைன்னு சொன்னால், இங்கே வந்து ரூம்ஸ் இருக்குது, 7 ரூம்ஸ் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் புக் பண்ணிக்கொள்ளலாம். அதையும் தாண்டி வந்து 3 மணிக்கு பிறகு, அதாவது யாழ்ப்பாணத்துலேருந்து நெல்லையடி, நெல்லையிலேருந்து யாழ்ப்பாணம் அல்லது அங்காளம் சைட் போகிற ஆக்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து பின்னேரத்தில் டீ குடிக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. சில பேர் வந்து டீ அடிக்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே இந்த இடத்த வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து டீ கொடுக்குறாங்க. டீ வந்து 100 ரூபா. அதோட சமோசா வந்து பீஃப், சிக்கன் எல்லாத்துக்குமே சேர்த்து கொடுக்குறாங்க. பட் டீ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ரிவ்யூஸ் சொல்ல போனால் நீங்கள் வந்து இதை காரி குடிக்கிறீங்க. பட் டீ வந்து நல்லாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த இடம் வந்து இட அமைப்பாக இருந்தாலும் சரி, ரெஸ்டாரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாப்பாடு வந்து கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி திருப்தியாக சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்த நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கால அப்படி போவீங்கன்னு சொன்னால் வெள்ளையில் இருக்கக்கூடிய இந்த ரெஸ்டாரண்ட்ஸுக்கு வாங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டீ எப்படி இருக்குன்னு நான் சொல்லல, டீ நல்லா இருக்குது. அதுக்கப்புறமா பீஃப் சமோசா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரெண்டுமே நல்லா இருக்குது. ஸோ இதுக்கால போகிற வழியில் வந்து உங்களுக்கு அவசரமாக டீ குடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இங்கே வரலாம். அதையும் தாண்டி வந்து ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ மார்னிங்கில் உங்களுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மற்றபடி லஞ்ச் டின்னர் எல்லாமே இருக்குது. அதையும் தாண்டி உணவு வந்து எல்லாருக்குமே, அதாவது கஷ்டப்பட்ட ஆட்கள் இருந்து சராசரியாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எல்லாருக்குமே போகணும் என்ற வகையில் வந்து மீடியம் லார்ஜ்ன்ற வகையில் சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக என்ன மாதிரி நீங்களும் ஒரு தரமான சம்பவம் இங்கே செய்யணும்னு சொல்லிட்டு இப்படியான ஒரு தரமான சம்பவம் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும். நான் லக்ஷ்மி.